அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஆவுமாசி. நான் ராமரை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன். ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்த நாள் தான் ராமநவமி என்று நாம் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அயோத்தியை ஆண்ட மன்னர் தான் தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை, சுமித்திரை, கைகேயி என்ற 3 மனைவிகள் இருந்தனர். ஆனால் வெற்றி கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் அவரவர் ராஜ்யத்துக்குன்னு குலகுரு ஒருவர் இருப்பாங்க. ராஜாவின் குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று நான் குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு வசிஷ்ட முனிவர் உன்னுடைய அரண்மனையில் ஒரு யாகம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று கூறினார். வசிஷ்ட முனிவர் கூறியபடியே ராஜா அவர்கள் அவருடைய அரண்மனையில் ஒரு யாகம் ஒன்றை நடத்தினார். யாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த பொழுது யாகத்தில் இருந்து யக்னீஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு குடுவையை மன்னரிடம் கொடுத்துவிட்டு இந்த பாயாசத்தை உங்களுடைய மனைவிகள் 3 பேரும் குடிக்க வேண்டும் என்று கூறினார். இவர் கூறியபடியே அவருடைய மனைவிகள் 3 பேரும் அந்த பாயாசத்தை குடித்தனர். அதற்கு பிறகுதான் பங்குனி மாதத்தில் வரும் நவமி என்று கோசலை ராமரை பெற்றெடுத்தால் கைகேயின் வரதனும் லட்சுமணும் சத்ருகனும் பெற்றெடுத்தார்கள். ராமர் வசிஷ்ட முனிவரிடம் சென்று பல வித்தைகளை கற்று தேர்ந்தார். ராமரின் கைப்பட்டு பரமேஸ்வரனின் வில் உடைந்ததால் சீதை அவரை மணமுடித்துக் கொண்டார். கைகை பெற்ற வரத்தாலும் கூனியின் சூழ்ச்சியாலும் வனவாசம் சென்றார் ராமர். வனவாசம் சென்ற இடத்தில் ராவணன் என்ற கொடூர அரக்கனால் தேவி சீதா சிறை பிடிக்கப்பட்டார். தேவி சீதாவை தேடி சென்ற வழியில் சுக்ரீவருக்காக வாலியை வதம் செய்தார் ராமர். பின்பு அனுமனின் உதவியோடு கடல் மார்க்கமாக பாலம் ஒன்றை அமைத்து இலங்கை சென்று ராமனிடம் போர் தொடுத்து தேவி சீதாவை வென்று நாடு திரும்பி ஆட்சி அமைத்தார் ராமர். ஒரு மனிதனாக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் ஒரு நாட்டின் அரசர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் திகழ்ந்தவர் ராமர். அவருடைய அழகை பற்றியும் தேஜஸை பற்றியும் நம்மால் வாயில் சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவர் ராமர். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை இன்னல்கள் வந்த போதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் ராமர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏடு நோக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன் நான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான். தித்திக்கும் தென் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள்.